பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார்ல. ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி பயத்தை எல்லாம் நீக்கி சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியா நடத்தினார்ல. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எத்தனை விதமான ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த போதிலும் நம்ம கூடவே இருந்து ஆறுதல் படுத்தி நடத்தினார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றியோடு இருந்தா வருகிற நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வாக்குத்தத்த வசனம் பாருங்க. 128 சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் மகனே, என் மகளே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைக்கிற, பாடுபடுகிற அந்த உழைப்பின் ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்ப. சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஒண்ணுமே நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி. சிலர் உழைக்காம சாப்பிட நினைப்பாங்க. உழைக்கணும், பிரயாசப்படணும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கையின் பிரயாசம், நம்ம கடினமா உழைச்சி பிரயாசப்படும் போதுதான் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், தரித்திரர், முடியாதவங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யலாம், மற்றவங்க உதவி செய்யலாம். திடகாத்திரமான சரி இருக்குது, உழைக்க பலன் இருக்குல்ல. நீங்களும் இலவசங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாம்னு நினைச்சா ஆசீர்வாதம் இருக்காது. அதனால உழைக்கணும். கையின் பிரயாசம் தான் ஆண்டவர் சொல்றாரு. உழைக்க ஒப்பு கொடுங்க, வேலை செய்ய ஒப்பு கொடுங்க. என்ன வேலை கிடைக்கிறத செய்யுங்க. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை அதில் உயர்த்துவார். அது மாதிரி உனக்கு பாக்கியமா நன்மை உண்டாகும். அவங்கதான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளா இருக்க முடியும். அப்பதான் நன்மை உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறீங்க தானே. உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, தேவையில அந்த நன்மையை கர்த்தர் அருளி செய்வார். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கடினமா உழைப்பேன், சோம்பேறியா இருக்க மாட்டேன். என் பிரயாசத்தின் பலனை எனக்கு தந்து எனக்கு நன்மை தருகிறீர். என்னை பாக்கியவானாய், பாக்கியவதியாய் ஆசீர்வதிக்கிறீர். ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனே, நான் உழைக்கவும் பிரயாசப்படவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு பாக்கியத்தை, நன்மையை தந்து வாழ்நாள் எல்லாம் என்னை ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் என்னை ஆசீர்வாதமாய் நடத்தி அற்புதமாய் பாதுகாத்து நடத்தின தேவன் வருகிற மாதத்திலும் என்னை ஆசீர்வாதமாய் நடத்த போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.